ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோல்டு இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா தங்கத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோல்டோட விலை டே பை டே ஏறிட்டே போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நியூஸில் எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் ப்ரைஸும் உங்களுக்கு தெரியும். ரெகுலராக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அதோட விலை தெரியும். ஸோ கோல்டோட ரேட்டு இன்றைக்கெலாம் வந்து கண்ட்ரோலை மீறி எக்ஸ்ட்ரீமாக தாண்டி போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 22 கேரட் கோல்டோட விலையே வந்து கிட்டத்தட்ட 15,000 16,000 வந்துருச்சு. 24 கேரட்டோட தங்கத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட 17,000க்கு போயிடுச்சு. 16,500லேருந்து 17,000க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 24 கேரட் தங்கத்தினுடைய விலை, அதாவது 24 கேரட் கோல்டு 1 பவுன், அதாவது 8 கிராம் இருக்கக்கூடிய 1 பவுனுடைய விலை கிட்டத்தட்ட ₹1,30,000 போயிடுச்சு. 22 கேரட்டோட தங்கத்தோடைய விலை வந்து 1 பவுன், அதாவது 8 கிராம் உள்ள 1 பவுன் கிட்டத்தட்ட ₹1,19,000 ரேட்டு போயிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஹெவியாக போயிட்டுருக்கு கோல்டோட ரேட்டு. சரிங்களா? கோல்டு மார்க்கெட்டு ஏன் இந்த அளவுக்கு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க? வேர்ல்டு ஃபுல்லாக இதில் வந்து வேர்ல்டு எக்கனாமிக்ஸும் அடங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். கோல்டு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரைஸ் ஏறிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளால தங்கமே வாங்க முடியல. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கோல்டு மேலே மோகம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட்டு. இந்த தங்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தங்கம் நமக்கு அவசியமா அப்படின்னு கேள்விக்குறியோடயே வாழ்கிறவங்க, தங்கமே என்னால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ இது வந்து ஒரு ஆல் கேட்டகரி பீப்புளுக்கான செக்ரிகேட்டட் ஒரு கண்டென்ட்டை தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்ப்பது மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அபவுட் கோல்டு பற்றி. சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ நான் ரேட் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தங்கம் வந்து ஒரு காலத்தில், அதாவது பழைய காலங்களில் வந்து தங்கம், அதாவது தகுதியானவங்க, அதாவது தங்கம் வச்சிருக்கிறவங்களெல்லாம் தகுதியாக பார்த்தாங்க மக்கள். சரிங்களா? கோல்டு அதிகமாக வச்சிருக்கிறவங்க, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, கோல்டு சேல்ஸ் பண்ணுறவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் தகுதியாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதாவது சேல் பண்ணுறவங்கள விட்டுருங்க, தங்கம் வாங்குபவர்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தகுதியாக இருக்கிறவங்க தான் இன்றைக்கி தங்கமே வாங்க முடியுது. ஒரு காலத்தில் தங்கம் வச்சிருந்தவங்க தகுதியாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி தகுதியானவங்க மட்டும்தான் தங்கத்தை வாங்க முடியுது. தகுதியானவங்க மீன்ஸ் அதற்கான வருமான நிலையும் பொருளாதார பின்னணியும் கொண்டவர்களால் மட்டும்தான் தங்கம் வாங்க முடியுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து யாரால் தங்கம் வாங்க முடியல? மிடில் கிளாஸ், ஏழை மக்கள், வருமான நிலை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய, மாத சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய, தினக்கூலியாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, கிட்டத்தட்ட வருமான நிலை ₹1,00,000 கீழே, ஒரு மாதத்தினுடைய வருமானம் 1,00,000 ₹2,00,000 கீழே இருக்கக்கூடிய மக்களால் மட்டும்தான் தங்கம் வாங்க முடியல. அப்போ தங்கத்தை வாங்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது. சரிங்களா? அந்த மக்கள் வந்து ஜஸ்ட் இது ஒரு அனலைசிங் ரிப்போர்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் தங்கத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் ஏழை மக்களாக இருக்கக்கூடிய, மிடில் கிளாஸ் மக்களாக இருக்கக்கூடியவங்க, தங்கத்தை வாங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க, தங்கத்தை பற்றிய புரிதல் ஃபஸ்ட்டு வேணும் நமக்கு. நமக்குள்ள இந்த கேள்விகள், நான் வந்து ஒரு 3 கேட்டகரி ஆஃப் கேள்வி நான் வச்சுருக்கிறேன். அந்த கேள்விகளை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளில் நீங்கள் கலந்துக்கிட்டு, உங்களுடைய நீங்கள் உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டு பார்த்துக்கிட்டு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கோல்டு சம்மந்தமான பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், தங்கம் இம்பார்ட்டண்ட்டா இல்லையா? கோல்டு வந்து முக்கியமானதா இல்லையா நம்ம லைஃபுக்கு? ஸோ காமனாக வந்து முன்னாடிலாம் என்னுடைய பார்வையே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தங்கம் வந்து ஒரு முக்கியம்லாம் இல்லை, அது ஒரு உயிர் இல்லாத பொருள், இது ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நம்மளோட சொசைட்டியில் நம்மளோட இமேஜை காமிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் தங்கம் வந்து ஒரு அவசியமானதெல்லாம் கிடையாது, ஒரு அடிப்படை தேவைக்கானதெல்லாம் தங்கம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துமாவே இருந்துச்சு. ஆனால் தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, வளர்ந்த சமூகத்தை தவிர மிடில் கிளாஸ் மக்கள்லேருந்து புவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு தங்கம் எந்த வகையில் உதவுது அப்படின்னா, அவங்களுடைய அவசர கால தேவைக்கு, மருத்துவ தேவைக்கோ அல்லது வேறு ஏதேனும் பொருளாதார தேவைக்கோ அல்லது ஏதேனும் அடிப்படை தேவைகளுக்கு வெளியில் அவங்களால ஃபினான்ஸ் வந்து பெரட்ட முடியல, அவங்களால பணம் உருவாக்க முடியல, பணத்தை யாராலையும் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தங்கம், அதாவது தங்கம் வந்து பணமா மாற்றத்துக்கான ஒரு அசட்டா இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படுது. அதாவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு முக்கியமா தங்கம் பயன்படுறது எதுக்கு அப்படின்னா, அவசர தேவைக்கு அத மணியா மாத்த முடியுது. இது ஒண்ணு தான் தேவை. தங்கத்தின் மீதான மோகமே எதனால வந்துச்சு அப்படின்னா, தங்கத்த பணமா மாற்றிக்கொள்ள முடியும் எந்த சிச்சுவேஷன்லயும். இது ஒண்ணு தான் தங்கத்த வேல்யூவா மேற்கொண்டு மாத்திட்டே போகுது. இத தவிர தங்கத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப கோடீஸ்வரங்க இருக்காங்க, இப்ப தங்கத்திலே பிறழக்கூடியவங்க இருக்காங்க, கிலோ கணக்குல தங்கம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஏகப்பட்ட கிட்டத்தட்ட தங்கத்த வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்கலாம் தங்கத்த ஒரு பெருசா பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தங்கத்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பணமோ, அல்லது தங்கம் வாங்குனதுக்கு அப்புறம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட பணமோ அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்த பாதிக்காது.
சரிங்களா? தங்கம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள், வாங்கக்கூடிய நபர்கள், விற்கக்கூடிய நபர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்த தங்கம் பாதிக்காது. அதாவது தங்கத்துக்கு முதலீடு போட்ட பணம் அடிப்படை வாழ்வாதாரத்த பாதிக்காத நபர்களுக்கு தங்கம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கு மட்டும் தான் தங்கம் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குள்ள நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, தங்கம் நமக்கு தேவையா? இல்லையா? சரிங்களா? தங்கம் நமக்கு தேவையா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி கோல்டு வி நீட். தங்கம் நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அவசர கால தேவைக்கு அந்த தங்கம் வந்து பணமாக மிக சுலபமாக மாற்றிக்கொள்ள முடிகிறது. யாருக்கிட்டயும் நம்ம போய் ஒரு கிரெடிட் வாங்க முடியாது. ஒரு பேங்க்ல லோன் வாங்க முடியாது. ஒரு தெரிஞ்ச நபர்கிட்ட வாங்க முடியாது. ஒரு உறவுக்காரங்கள்ட்ட வாங்க முடியாது. ஸோ எந்த நபர்கள் கிட்டயுமே போய் ஒரு பண தேவைய, உங்களுடைய பொருளாதார தேவைய நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணி அவங்க கிட்டேருந்து நீங்க அந்த கன்வின்ஸ் பண்ணி அந்த கேஷ வாங்க முடியாது. அப்ப கோல்ட மட்டும் தான் நீங்க கேஷா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஒரு ரீசன் தான் மக்களுக்கு நடுவுல தங்கமானது மிகப்பெரிய ஒரு மோகத்த உண்டாக்கி தங்கத்தினுடைய வேல்யூ அதிகமாயிட்டே போகுது. ஸோ தங்கம் இம்பார்ட்டன்ட் தான். நான் கேட்ட முதல் கேள்வி, தங்கம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் முக்கியம் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு தங்கம் எல்லாருக்குமே அடிப்படையா தேவை. பகுத்தறிவோட நான் யோசிக்கிறேன். என்னுடைய நிலைக்கு கோல்டு என்னால வாங்க முடியல. அதனால நான் கோல்ட பத்தி திங்க் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்கள யாரா இருந்தாலும் தங்கம் அவசியம். ஃபர்ஸ்ட்டு இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு வரேன். சரிங்களா? ஸோ தங்கத்த வந்து நம்மளால நேரடியா வாங்க முடியல. ஏன்னா ஒரு கிராமோடைய ரேட்டே 17,000, 18,000 வந்துருச்சு. ஒரு பவுனோட ரேட்டு 1,30,000 வந்துருச்சு. என்னால எப்படி வாங்க முடியும்? ஸோ குறைவான வருமானத்துல இருக்கக்கூடிய நபர்கள், மாத வருமானமோ, இல்ல தினக்கூலியா இருக்கிறவங்களோ, அல்லது வார சம்பளம் வாங்கக்கூடியவங்களோ, எந்த கேட்டகரியில, அதாவது சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களோ, எந்த கேட்டகரியில நீங்க வியாபாரமோ, தொழிலோ, இல்ல சம்பளத்துக்கோ வேலை செய்யக்கூடிய நபரா இருந்தாலும், ஒரு தங்க நகை சீட்டோ அல்லது சிறு சேமிப்பின் மூலமாவோ தங்கத்த டெஃபினட்டா நீங்க வாங்கிக்க தான் பார்க்கணும். ஏன்னா தங்கம் என்பது ஒரு அடிப்படை பொருளாதாரம். அது தேவையான போது நம்மளால மணியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது பற்றிய புரிதல் நமக்கு வேண்டவே வேண்டும். ஒரு ரூ. 5,000, அதாவது ஒரு மாத சம்பளமே ஒரு 5,000, 10,000, 20,000, 30,000க்குள்ள இருக்கக்கூடிய நபர்களும் கூட தங்கம் வாங்குவதற்கான இன்வெஸ்ட்மென்ட் டெஃபினெட்லி எவ்ரி மந்த் வி நீட் டு புட் சம் மனி கீப் வித் ஃபார் பர்ச்சேசிங் கோல்டு. ஓகே. ஸோ கோல்டு வாங்குறதுக்கு நீங்கள் அந்த மணியை டெஃபினட்டாக நீங்கள் சேவ் பண்ணியே ஆகணும். ஸோ ஏதோ ஒரு ஆங்கிளில் உங்களோட ஃபினான்ஸை நீங்கள் சேவிங்ஸாக மாற்றி அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய எமர்ஜென்சி தேவைக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்னு, தங்கம் அவசியமா அப்படின்னு கேட்டதுக்கு தங்கம் ரொம்பவே அவசியம். சரிங்களா? அது நான் இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது, எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. ஏன்னா அதை மணியாக கன்வெர்ட் பண்ண முடியுது. 2வது கேள்வி, தங்கத்தை ஏதோ ஒரு வகையில் சேமிப்பாக நம்ம ஃபினான்ஸை உருவாக்கி அதன் மூலமாக தங்கத்தை வாங்கிக்கணும். ஆனால் அப்படி தங்கத்தை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது ஒன் டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஒரு விஷயம். இன்னொன்று, தங்கத்தை நான் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வாங்கிட்டேன். ஆனாலும் என்னோட தேவைக்கு நான் வந்து பேங்க்கில் வச்சு லோன் வச்சு வாங்கிடுவேன். லோன் வச்சு வாங்கி நான் இந்த தேவைக்கு தீர்த்துக் கொள்கிறேன், அந்த தேவைக்கு நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தப்பு. தங்கம் வந்து அடிப்படை தேவைக்கு தேவை. ஆனாலும் தங்கத்தை வாங்கி விற்பது ஒரு வேலையா வச்சுக்கக்கூடாது. அதுக்கு நீங்க அத வாங்கவே தேவையில்ல. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அதில நமக்கு நஷ்டம் அடைய போறதில்ல. பட் அதுக்காக நீங்க பாதிப்ப சந்திப்பீங்க. இப்ப ஃபினான்ஷியலி வந்து ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தங்கத்த வாங்குறாரு அப்படின்னா, அத வந்து ப்ராஃபிட்டா மாத்துவாரு. எப்படின்னா, அத கொஞ்ச நாள் கழிச்சு சேல் பண்ணுவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மிடில் கிளாஸா இருக்கக்கூடியவங்க தங்கத்த வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டு, நீங்க கடன பட்டு, இல்ல கிரெடிட்ல வாங்கியோ, இல்ல சேவிங்ஸ்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து, அதாவது ஏதோ ஒரு அடிப்படை தேவையை நிறுத்தி வச்சுட்டு தான் இதுக்கான பணத்த நீங்க சேர்த்திருப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ. அப்படி இருக்கும்போது அடிக்கடி அந்த தங்கத்தை வாங்கி விற்று பணமாக்கி நான் ஒரு தேவையை தீர்த்துக் கொள்வதை ஒரு வழக்கமாக வச்சுக்கவே கூடாது. அது ரொம்ப 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 பேட் பிஹேவியர். கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை நீங்கள் உங்களுடைய ஒரு அசட்டாக தான் நீங்கள் வச்சுக்க பார்த்துக்கணும். உங்களோட லைஃப்பில் ரொம்ப பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து சூழ்நிலையில் உயிர் காப்பு தேவையோ அல்லது உங்கள் உங்கள் குடும்பமே வந்து ஒரு பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு பொருளாதார நஷ்டத்தை சந்திக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பமே வந்து ஒரு 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 டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய சுச்சுவேஷனுக்கு, ஒரு அழியக்கூடிய நிலைக்கு போதுனா மட்டும்தான் தங்கத்தை நீங்கள் பணமாக மாற்ற பார்க்கணும். அதுக்கு தவிர அந்த தங்கத்தை நீங்கள் விற்கவோ அல்லது அடிக்கடி நீங்கள் அதை அடகு வச்சோ அல்லது நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சோ லோனாக வாங்கி நீங்கள் அதை மணியாக மாற்றி செலவு பண்ணவே கூடாது. இது ரொம்ப பேட் பிஹேவியர். சரிங்களா? ஒரு விஷயம். இன்னொன்று, தங்கம் என்னால் வாங்க முடியாதுப்பா. நீ என்ன பேசினாலும் சரி, நீ என்ன பணத்தை பற்றி, நீ தங்கத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் சரி, என்னால் கோல்டு வாங்க முடியாது. எனக்கு அதுக்கான தகுதியே இல்லை. நான் என்ன பண்ணலாம்? சிம்பிள். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? தங்கத்தை பணமாக மாற்ற முடியும். ஸோ தங்கத்தை ஈஸியாக பணமாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற காரணத்தால் தான் தங்கத்தின் மீதான மோகமே அதிகமாகிடுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆனால் தங்கம் உங்களால் வாங்கவும் முடியல. பட் உங்களோட தேவைக்கு தங்கம் இருந்தால்
பரவாயில்ல அப்படின்னு தோணுது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்கம் அப்படிங்கிற கான்செப்டே ஒதுக்கி வச்சுட்டு, நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். டெஃபினட்டா ஆக்சுவலா இது தங்கம் வாங்குறவங்களுக்கும் கிடையாது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற விஷயம் வந்து எல்லா மக்களும் அடிப்படையாகவே ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உயிர்காப்பு தேவைக்கு இன்சூரன்ஸு நீங்கள் போட்டிருக்கீங்க, இன்சூரன்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உயிர்காப்பு தேவைக்கோ இல்லை மிகப்பெரிய ஒரு சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு பாடி பார்ட்ஸ் ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் ஏதோ ஒன்று வீணாக போயிடுச்சு, அப்போ அது ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பெரிய வகையான பெரிய அளவிலான பொருளாதார தேவை, அதாவது பெரிய அளவில் பணம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு பாடி பார்ட்ஸ் மாற்றணும், இல்லை ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் போயிடுச்சு, ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும், ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் கடன் படாமல் யாருக்கிட்டையும் நீங்கள் கஷ்டப்படாமல் யாரோட கையும் ஏந்தாமல் ஈஸியாக நீங்கள் அந்த இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி உங்களுடைய உடல் நிலையை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். உடல்நிலைக்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான பணத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். ஒன்று. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எல்லாருக்குமே பொருந்தும். இன்சூரன்ஸுங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் தங்கம், அதாவது தங்கத்தினுடைய மோகம் இருந்தும் என்னால் தங்கம் வாங்க முடியல, ஆனாலும் என்னுடைய அடிப்படை தேவைக்கு தங்கம் இருந்தால் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம். சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்சூரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடலாம் நீங்கள். ஃபிக்ஸ்டு டெபாசிட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேர்ம்ஸ் இருக்கும் அதுக்கு. ஏன்னா 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 8 இயர்ஸ். ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் அந்த பீரியடு நீங்கள் அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை நீங்கள் போட்டு முடித்தா மட்டும் தான் அதில் மெச்சூரிட்டி ஃபண்டு கிடைக்கும். அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக அமையும். சரிங்களா? ஸோ எஃப்டி போடுறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக எஃப்டி முடித்து அந்த மெச்சூரிட்டி ஃபண்டோடு எடுக்க முடியும், அதை நான் ப்ராப்பராக கட்ட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஃப்டி உங்களால் எந்த லெவலில் போட முடியுமோ அதை பற்றிய டீட்டெயில்ஸை அந்தந்த பேங்க் ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினெட்லி அதை பற்றிய கிளாரிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ கோல்டு பக்கம் என்னால் போகவே முடியல அப்படிங்கிறவங்க உங்களோட அடிப்படை தேவையை தீர்த்துக்கிறதுக்கு தான் நான் இந்த வழி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த வழியை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. அது எனி கைண்ட் ஆஃப் கம்பெனி இன்சூரன்ஸாக இருக்கலாம். அவங்களுடைய மார்க்கெட் ஷேர், எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் ப்ராப்ளத்தில் இல்லாமல் இருக்குது, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய மார்க்கெட் ஷேரில் வந்து ப்ராஃபிட்டபிள் அதிகமாக இருக்குது, எந்த மார்க்கெட் இன்சூரன்ஸோடைய மார்க்கெட் ஷேர் வந்து எப்பவுமே க்ரோத்லேயே இருக்குது, ப்ராஃபிட் ரேஞ்சு மெச்சூரிட்டி ரேஞ்சு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து அந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகேவா? இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து எஃப்டி சொல்லிட்டேன், ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஸோ அது இல்லாமல் பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபினான்ஷியலாக என்னால் பணமே சேர்க்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை நீங்கள் வந்து டேய் என்னப்பா இதெல்லாம் போர் அடிக்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு, பேங்க் பேலன்ஸு அப்படின்னு. ஆக்சுவலாக இது தப்பு. நீங்கள் இந்த வீடியோ டெஃபினட்டாக நீங்கள் தான் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிடு பர்சன்ட்டு, அது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பர்சன், பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க எந்த விதத்துலையுமே அவங்க அசட் வச்சுருப்பாங்க. மூவபிள், நான் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் வச்சுருப்பாங்க. டெஃபினெட்லி அவங்க அதை கன்வெர்ட் பண்ணி அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்க அந்த நீட்ஸை. ஸோ நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்க, டெய்லி வேஜஸில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க் பேலன்ஸை டெஃபினட்டாக நீங்கள் கை வைக்கவே கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் 5,000 சம்பாதிக்கிறீங்களா பர் மந்த், 200, 500 ருபீஸ், இந்தியன் ருபீஸ். இப்போ நான் பேசுகிறது வந்து நம்ம இந்தியன்ஸ்க்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரியோட மணியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த கண்ட்ரியோட மணியில் உங்களுடைய சேவிங்ஸ் கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் அந்த மணி சேவ் பண்ணலாம். ஸோ பேங்க் பேலன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பேங்க் பேலன்ஸ் ஏன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என்றைக்குமே நம்மளோட அன்ஃபார்ச்சுனேட் இந்த உலகத்தில் நம்ம வந்து வெளியில் வேலைக்கு நம்ம வரோம், நம்மளோட தேவைக்காக நம்ம 4 பேரை போய் சந்திக்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம், காரில் ட்ராவல் பண்ணுறோம், வாக் பண்ணி போகிறோம். பட் நமக்கு எங்கேயுமே சேஃபான லைஃப் கிடையவே கிடையாது. எங்கே வேணால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த சுச்சுவேஷன் வேணால் நமக்கும் வரலாம், நம்மள குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் வரலாம். ஸோ அதனால் பேங்க் பேலன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனி கைண்ட் ஆஃப் சேலரி, எனி கைண்ட் ஆஃப் இன்கம். ஸோ பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்கிறது வந்து நல்ல பொருளாதாரத்தில் நல்ல சம்பளத்தில் இருக்கிறவங்க தான் சேவிங்ஸ் பண்ணணுன்றதுனே கிடையாது. அதாவது சேவிங்ஸு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், பேங்க் பேலன்ஸ், இந்த போல் கேட்டகரிஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய வருமான நிலையை பொறுத்து மாறும். நம்மளுடைய வருமான நிலையை பொறுத்து உங்களுடைய சேமிப்பு திறனை நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சுக்கலாம். ஸோ மந்த்லி உங்களோட 200, ஒரு ரூ. 200, ரூ. 300, ரூ. 500, ரூ. 1000, ரூ. 5000, ரூ. 10,000, ரூ. 50,000, ரூ. 1,00,000, 50 லட்சம், 5 கோடி, 10 கோடி, வாட் எவர் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? பட் பேங்க் பேலன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பேங்க் பேலன்ஸ் ஜீரோவில் இருக்கவே கூடாது. சராசரி ஒரு இந்தியன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, குறைஞ்சபட்சம் 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்பயுமே வச்சுருக்கணும். இது வந்து நான் சொல்கிறது பேங்க் பேலன்ஸே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேங்க் பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறவங்க அவங்களோட கேட்டகரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம், சாரி,
பேங்க் பேலன்ஸுங்கிறது மினிமம் என்னுடைய அனலைசிங் ரிப்போர்ட்ட நான் வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். மினிமம் 6 மந்த்லேருந்து மினிமம் 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை, ஒருவேளை உங்களுடைய வேலை உங்களுக்கான வேலை இல்ல. உங்களுடைய இன்கம், உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் நின்னு போச்சு. சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிசினஸ் ஸ்டாப் ஆகி போச்சு. வேலையில இருந்தீங்க அப்படின்னா சேலரி ஸ்டாப் ஆகி போச்சு. எனி அதர் கைண்ட் ஆஃப் அசெட்ஸ் உங்களுக்கு வருமானம் குடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த அசெட்ஸ் உடைய வருமானம் நின்னு போச்சு. அப்படின்னா, குறைந்தபட்சம் 1 வருடத்திற்காவது 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்காவது நீங்க உங்களுடைய அடிப்படை தேவைகள தீர்த்துக் கொள்ளக்கூடியதற்கான பொருளாதார தேவைக்கான பேங்க் பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கணுங்க. டெஃபினட்டா இருக்கணும். இது வந்து எனக்கும் பொருந்தும். இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ, அடிப்படையா ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கான பொருளாதார தேவைகள், நம்மளுடைய அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், அது போன்ற பாதுகாப்பு தேவையான சேவைகள், அதுபோல மருத்துவ சேவைகள், அது போன்ற வேறு ஏதேனும் ஒரு உங்களுடைய ஃபேமிலி நீட்ஸை சேர்ந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்கான ஒரு பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பேங்க் பேலன்ஸு மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கான பேங்க் பேலன்ஸ் உங்ககிட்ட டெஃபினட்டாக இருக்கணுங்க. இப்போ நான் கடைசியா சொன்ன அந்த பேங்க் பேலன்ஸு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதேபோல அந்த இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, ஸோ அதேபோல சேமிப்பு, சேவிங்ஸு இது போல விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றவங்க கோல்டு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா, நீங்க கோல்டு மோகம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க வேற 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 விதத்துல உங்களுடைய பொருளாதாரத்த நீங்க ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பட் கடைசியா இந்த வீடியோவ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். தங்கம் அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி எல்லாருக்கும் தங்கம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா, மனிதனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய இடத்துல தங்கம் இருக்கு. ஏன்னா, தங்கத்த ஈஸியா மணியா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்றதுனா லைக் பண்ணிடுங்க. யாருக்காவது நீங்க இத பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, டெஃபினட்டா என்னோட வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அதேபோல உங்களுடைய கருத்துக்கள என்னுடைய சேனல் பேஜ்ல போய் நீங்க கமெண்ட்டா சொன்னீங்கன்னா, என்ன நினைக்கிறீங்க? நான் போடுற வீடியோஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நானும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திப்போமா? பாய்.